பொங்கல்னாலே சந்தோஷம் தாங்க. அதுவும் வில்லேஜ்ல சொல்லவா வேணும். இயர்லி மார்னிங்கே எழுந்து எங்க வீட்டு வாசல் எல்லாம் கூட்டி, கோலம்லாம் போட்டாச்சு. பொங்க பானை வரையறதும், மாடு வரையறதுலயுமே கிட்டத்தட்ட 2 டூ 3 மணி நேரம் ஓட்டிட்டோங்க. மாடு வந்து என்னோட சிஸ்டர் வரைஞ்சாங்க. எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. எங்க வீட்டு மாட்டு கொட்டாய தான் நாங்க இன்னைக்கு ரெடி பண்ணியிருக்கோம். எங்க பாட்டி மாட்டெல்லாம் ஓட்டி கட்டிட்டு, மாட்டு கொட்டாயெல்லாம் கிளீன் பண்ணி குடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் நான் கோலம் போட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எங்க அம்மாவும் இவ முடிப்பா முடிப்பான்னு எதிர்பார்த்துட்டு இருந்துட்டு, அவங்களும் பொங்கல் வேலைய பார்க்கறதுக்கு போயிட்டாங்கங்க. எங்க வீட்டு கோழி எல்லாத்துக்கும் காலையிலேயே பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. கோலம் போட்டுட்டு இருக்கும்போதே செம்ம சத்தம். சரி ஓகேன்னு அதுக்கும் தீனி எடுத்து போட்டுட்டு, ஒரு வேளையா பொங்கல் வைக்க கிளம்பியாச்சு. எங்க அம்மா மாட்டு பொங்கலுக்கு எல்லாமே ரெடி பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன எல்லாத்தையும் எடுத்து ரெடியா வச்சுட்டு, மாட்டுக்கு பொங்கல் வைக்க கிளம்பிட்டோம். வாழ்நாள் முழுவதும் நமக்காக உழைக்கிற மாடுங்களுக்கு எல்லாத்துக்கும் ஜாலியா தான் இருக்கும். எங்க மாடு வேற கூட்டம் தாங்காம எல்லாரையும் மொறச்சு மொறச்சு பார்த்துட்டு இருக்கு. பார்த்தாலே தெரியும் அமைதியா இருக்குங்க. எங்க வீடு கொல்ல ஃபுல்லா கூட்டம் வந்துருச்சு. இந்த பசங்கலாம் வந்து தட்ட வச்சுட்டு பொங்கல்னு சத்தம் போடுவாங்க இல்லையா? அதுல பார்த்தீங்கன்னா எல்லாரும் வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன எங்க அப்பா மாட்டுக்கெல்லாம் அலங்காரம் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. எங்க வீட்லயும் எல்லாரும் வேக வேகமா ஆளுக்கு ஒரு ஒரு வேலை செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க. தம்பி, தங்கச்சி, அம்மா, அப்பான்னு ஆளுக்கு ஒரு வேலைய செஞ்சுட்டு இருந்தாங்க. கிராமங்களோட அடையாளம்னாலே அது மாடு தான். அவங்களுக்கு நன்றி சொல்லும் வகையில தான் மாட்டுப் பொங்கல் வந்து நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம் இல்லையா? எனக்கு என்னமோ எங்க மாட்டோட மைண்ட் வாய்ஸ் இன்னைக்கு நல்லா பொங்கல்னு வச்சு ஊட்டுறீங்க. நாளைக்கு பழைய கஞ்ச தானே எடுத்து ஊத்துவீங்க. அப்படிதான் யோசிச்சுட்டு இருக்கும் போல. சரி அத விடுங்க. ஒரு வேளையா மாட்டுக்கு எல்லா அலங்காரமும் பண்ணி முடிச்சோனே, அதுக்கான மரியாதை பண்ண எங்க வீட்லயும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. எங்க அம்மாவும், அப்பாவுக்கும் மாடுங்கன்னா அவ்ளோ உசுருங்க. அத பார்த்தீங்கன்னா குழந்தை மாரியே பார்த்துப்பாங்க. நாங்க வில்லேஜ்ல இருக்கிறதுனால அம்மாவுக்கும், அப்பாவுக்கும் வேலையெல்லாம் போயிட்டு வந்ததுக்கப்புறம், அவங்க அதிகமா டைம் ஸ்பெண்ட் பண்றதுன்னா எங்க எங்க வீட்டு ஆடு, மாடு, கோழிங்க கூட தான். அவங்களுக்கு எங்க 4 பேரையும் தாண்டி மாடுங்க, ஆடுங்கன்னா ரொம்ப பிடிக்கும். என் தம்பி ஒரு பக்கம் கன்னுக்குட்டிக்கும், எங்க அப்பா ஒரு பக்கம் மாட்டுக்கும் மாத்தி மாத்தி அலங்காரம் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. எங்க கோழிங்க வேற வச்ச கண்ணு எடுக்காம என்னதான் பண்ணிட்டு இருக்காங்கன்னு பக்கத்திலேயே இருந்து பார்த்துட்டு இருந்துச்சு. என்னதான் நான் சென்னையில ஒர்க் பண்ணாலும், எங்க ஊர் போல கண்டிப்பா வராது. அம்மா, அப்பா, ஃபேமிலி, சித்தப்பா, சித்தி, பக்கத்து வீட்டுக்காரவங்க, எதித்த வீட்டுக்காரவங்க இப்படின்னு எல்லாருமே ஒண்ணா இருந்து தான் அந்த நாங்க பொங்கல் ஃபங்ஷனே கொண்டாடுவோம். ரொம்பவே சந்தோஷமா, ஹேப்பியா இருக்கும். எனக்கு வீடியோவே எடுக்க முடியல. நான் வீடியோ எடுக்கலான்னு கேமரா தூக்குனா, இந்த வாண்டுங்க போடுற சத்தத்துல சுத்தமா என்னால ஃபோக்கஸ் பண்ணி எடுக்கவும் முடியல. ஏதோ ஒரு சில கிளிக் மட்டும் நான் ஆட் பண்ணியிருக்கேன். நான் கூட ஃபோட்டோக்கு ஒழுங்கா போஸ் குடுக்க மாட்டேன் போல. எங்க மாடு என்னன்னா கரெக்ட்டா கேமரா தூக்கும்போதெல்லாம் போஸ் குடுக்குது. ஒரு சில ஃபன்னியான மூவ்மெண்ட்டும் நடந்துச்சு. பட் அத என்னால கேப்சர் பண்ண முடியல. என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். மாட்டு பொங்கலுக்கு நல்ல நேரம் பார்த்து படையல் போடுறதுனால 4 டூ 5 மணி அந்த டைம் தான் கரெக்ட்டா இருந்துச்சு. அதுக்குள்ள மாட்டுக்கெல்லாம் படையல் போட்டுட்டு மஞ்ச தண்ணிய மாடு சுத்தி அப்பா தெளிச்சாங்க. ஃபுல்லா வந்து நெறைய பேர் இருந்தாங்கங்க கொல்லையில. எல்லார் கூடயும் நல்லா பேசி, சிரிச்சுட்டு ரொம்பவே சந்தோஷமா நாங்க அந்த பொங்கல முடிச்சோம். அதுக்கப்புறம் எங்க அம்மா சாப்பாட்டெல்லாம் மாடுக்கு ஊட்ட ஆரம்பிச்சுட்டாங்க. சாப்பாடு, பழம், அப்புறம் இன்னொன்னு ஏதோ எங்க பாட்டி அரைச்சாங்க. அதெல்லாம் போட்டு மாட்டுக்கு ஊட்டிட்டு அம்மாவும், அப்பா அப்புறம் நாங்க எல்லாரும் பக்கத்து வீட்ல உள்ளவங்க எல்லாரும் மாட்டோட கால்லலாம் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன திரும்ப வீட்டுக்கு எல்லாத்தையும் சக்சஸ்ஃபுல்லா முடிச்சுட்டு கிளம்பியாச்சு. அம்மா பசிக்குதுன்னு சொல்லவும், எங்க அம்மா என்ன பண்ணிட்டாங்க, காலையில இருந்து ரெடி பண்ண எல்லா சாப்பாடையும் எடுத்து வரிசலா அடுக்கிட்டாங்கங்க. எங்க கன்னுக்குட்டி மாட்டுக்கெல்லாம் டாட்டா காட்டிட்டு, அங்கருந்து வீட்டுக்கு வந்துட்டு சுட சுட பிரியாணி, ஒயிட் ரைஸ், ஆனியன் பச்சடி, சிக்கன் 65, மட்டன் சுக்கா, மீன் குழம்பு, மீன் வறுவல். மீன் குழம்பு வந்து கண்டிப்பா மாட்டுப் பொங்கல் அன்னைக்கு வைப்பாங்கங்க. அதுக்கப்புறம் நாட்டுக்கோழி கிரேவி இப்படின்னு தடபுடலா சாப்பிட்டுட்டு